உங்களுக்கே தெரியும் போன வருஷம் கேப்டன் மறைவுக்கு எவ்வளவு லட்சம் பேர் தொண்டர்கள் வந்தாங்கன்ட்டு. அதே அளவு எழுச்சி இன்னைக்கும் ஒரு வருஷம் தாண்டியும் இன்னைக்கு இருக்கு. என்னதான் நியூ இயர்கள் வந்தாலும் மக்களுக்கு எதுவும் பொருட்படுத்தாமல் இன்னைக்கு கேப்டன் வந்து சந்திக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஃபோன் எல்லா பக்கமும் வருது. வண்டிகள் இன்னும் வாகனங்கள் சென்னை கோயம்பேடு நோக்கி வந்துட்டே இருக்கு பல்வேறு இடத்துல இருந்து. இது கேப்டன் செஞ்ச புண்ணியமாகவும் எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச புண்ணியமாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயம் கேப்டனோட லட்சியம் வெல்வது நிச்சயம். இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டுமே புத்தாண்டுக்கு கேப்டன் தொண்டர்களை பார்க்கறது வழக்கம். இந்த ஆண்டு கேப்டன் இல்லை அப்படின்னாலுமே இந்த அளவுக்கு கூட்டம் இந்த அளவுக்கு இருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இதுதான் கேப்டன் சம்பாதிச்ச சொத்து. இன்னைக்கு வந்த ஒவ்வொருத்தருமே கேப்டனோட சொத்து. ஏன்னா இன்னைக்கு கேப்டன் சொத்தை சம்பாதிக்கல, காசு சம்பாதிக்க, மக்களோட உள்ளத்தை தான் சம்பாதிச்சிருக்காரு. இன்னைக்கு வந்தவங்க எல்லாமே கேப்டனை 100% நேசிச்சு வந்தவங்க. இதை நான் உண்மையிலே பெருமையான விஷயமாக எங்கள் ஆற்றுமையில் விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றீங்களா, உண்மையிலேயே கேப்டன் ஒரு கடவுள்னு சொல்றேன். உண்மையிலே ஒரு கடவுள் ஆயிட்டார் இதை பார்க்கும்போது. அப்பா கூட மறக்க முடியாத ஒரு விஷயங்களை இப்போ நீங்க பகிரணும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? கேப்டனோட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கையை பிடிச்சுதான் நான் வளர்ந்துருக்கேன். அவர் எங்களை ஷூட்டிங் போன காலங்களா இருக்கட்டும், முதல்ல கட்சி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போன காலங்களா இருக்கட்டும், மக்கள் பிரச்சனை கூப்பிட்டு போன காலம், எல்லாத்துலயுமே எங்களை வண்டி பின்னாடி உட்கார சொல்லிட்டு வந்து பாரு என்னன்னு நீ பாருன்னு சொல்லுவாரு. மக்களுக்கு உதவி செய்யறதுல இருந்து எல்லாருமே எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அவரோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு சின்ன வயசுல அரசியலுக்குள்ள வந்ததும், இவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிக்கிறதும், பிரஸ் மீட் எல்லாம் எதுவாக இருந்தாலும் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான். அதனால இது அதுன்னு எனக்கு பிரிக்க தெரியல. ஒவ்வொரு தருணமும் எங்க அப்பா எங்க கூட வாழ்ந்த அந்த நாட்கள் மறக்க முடியாத ஒரு விஷயங்களை நான் பாக்குறேன். ஸ்பெஷலா கேப்டனோட கடைசி காலத்தில் வீட்லயே இருக்கும்போது எங்க அப்பா எப்படிலாம் நான் பாத்துக்கிறோம், எங்க அம்மா நாங்க பாத்துக்கணும்னு எங்க குடும்பத்துல எங்க 4 பேருக்கும் எங்க கூட வீட்டுல வேலை பார்த்த அவங்களுக்கு தான் தெரியும். அந்த தருணம்லாம் நாங்க உண்மையிலேயே புண்ணியம் செஞ்சிருக்கோம் எங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி நாங்க சேவை செஞ்சதில். அதனால நாங்க எல்லாமே ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தான் நான் பாக்குறேன். அன்னதானம் தொடர்ந்து சக ஊழியர்களும் ஒரே மாதிரி உணவை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுதான் தலைவர் கேப்டன் விஜயகாந்த். எப்படி இருக்கு தொடர்ந்து இந்த அன்னதானம் அப்படிங்கிறது தொடர்ந்து போடப்பட்டு வருது? எப்படி தொடர்ந்து அன்னதானம் அப்படிங்கிறது போடப்பட்டு வருது? எப்படி இது அன்னதானம் என்பது கேப்டன் மறைவுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் இல்ல. தேமுதிகல சரி, கேப்டன் ரசிகர்களும் சரி, அவர் என்னைக்கு அந்த ஃபார்முலா சினிமாவில் ஆரம்பிச்சாலும் அன்னிலிருந்தே அவர் ரசிகர் மன்ற காலத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து ரசிகர்களுக்குமே அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் தான் அது. அதனால தேமுதிக தொண்டர்கள் மக்களுக்கு சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ண புதுசில் அவங்களுக்கு பழகின விஷயம் இது. கோயில தான் நீங்க அன்னதானம் பார்க்கலாம். எந்த கட்சி ஆபீஸ்லயும் எந்த சினிமா ஆபீஸ்லயும் நீங்க பார்க்க முடியாது. கோயிலுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆபீஸ்லயும் கேப்டன் ஆலயத்தில் மட்டும்தான் இந்த அன்னதானத்தை பார்க்க முடியும். அதை நாங்க பெருமையோட சொல்றோம். அந்நியார் தலைமையிலும் சரி, எங்க மாவட்ட செயலரோட தலைமையிலும் சரி, தினந்தோறும் அருமையாக மக்களுக்கு அன்னதானம் வழங்குறது இது ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அமைதி பேரணிக்கு அனுமதி கொடுக்கப்படல. எப்படி அதை பாக்குறீங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை நாங்க எந்த கட்சியும் சரி, அரசாங்கத்தையும் போலீஸையும் நான் குறை சொல்ல விரும்பல. எல்லா கட்சி தலைவர்கள் கொடுக்கும் போது ஏன் கேப்டனுக்கு கொடுக்கல அப்படி ஒரு கேள்வியை தான் நீங்க எழுப்புறோம். ஏன்னா 5ஆம் தேதி எங்க துணை செயலர் பாடசாலை என்ன போய் கொடுத்துட்டாரு எல்லா விஷயங்கள் வேணும்ட்டு. இல்ல அப்படின்னா முன்னாடியே சொல்லி இருக்கணும். 24 மணி நேரம் கூட இல்ல, அதுக்கு முன்னாடி கேன்சல்னு சொல்றாங்க. முன்னாடியே சொல்லி நாங்கள் வேற ஏதாவது பிளான் பண்ணியிருப்போம். இது மாதிரி இது இருக்கிறதுனால எல்லா பக்கமும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எல்லாருமே அங்கே சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அங்கே வந்தோடனே போலீஸ் மறுப்பு அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்றது? நாங்கள் வாகனங்களும் இல்லை. அதனால அங்கிருந்து நாங்கள் கேப்டன் ஆலயத்துக்கு நடந்து வந்துட்டோம். நாங்கள் பேரணியாக வரல, அங்கிருந்து நாங்கள் எல்லாருமே நடந்து வந்துட்டோம். இங்க விஜயகாந்த் சார் இறந்து 1 வருடம் ஆயிடுச்சு. எப்போ கட்சியில் உங்களுக்கு பொறுப்பு வழங்கப்படும்? நான் எதுக்குமே நோ சொன்னதில்லை, எதுக்கும் தயங்கினதில்லை. எங்க அம்மாவும் சரி, அப்பாவும் சரி. எங்க அப்பா முதல்ல அரசியல் மேடையில போய் நீ பேசினார், நான் கிளம்பி போய் பேசினேன். எங்க அம்மா 2024 தேர்தலில் நிக்கணும்னாங்க, நான் போய் நின்னேன். அதே மாதிரி எங்க நிர்வாகிகள் தொண்டைகள் பொறுப்பு ஏற்றிட்டு வரணும் தம்பின்னு சொன்னா அதுக்கான காலங்கள் வரப்போ நிச்சயம் நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக நான் அவசரப்படல, ஆர்வப்படல. அது காமா இருக்கேன். வரும்போது வரட்டும். என் வேலை கேப்டன் மகனாக, எங்க தொண்டர்களுக்கு தம்பியாக என் வேலை கடைசி வரைக்கும் தொடரும். அந்த பொறுப்பேற்று தான் பண்ணணும்ல, இது என்னோட கடமை. இத்தனை வருஷம் எங்க தொண்டர்கள் எத்தனையோ தோல்விகள் தாண்டியும் கேப்டனுக்காக இந்த கட்சியை வளர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க தம்பியாக கூப்பிட்டுருக்காங்க. அவங்க தோளோட தோல் நின்று அவங்க ஆசை ஏதோ அதை நிறைவேற்ற நான் கடைசி வரைக்கும் பாடுபடுவேன்.